கிறிஸ்தவ பெற்றோரின் கடமைகள். ஆசிரியர் ஜெசி ரயில். கீழ்ப்படியும் பழக்கத்திற்கு பிள்ளைகளை பழக்குங்கள். நாம் எந்த உழைப்பு கொடுத்தாவது கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம் இது. இந்த பழக்கத்தைப் போல நாம் வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் வேறொரு பழக்கம் இல்லை என்றே நான் நினைக்கிறேன். அவர்கள் பெற்றோர்களே, அவர்கள் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும், அவர்களுக்கு எவ்வளவு கண்ணீர் வந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியும்படி செய்ய தீர்மானியுங்கள். கேள்விகள் கேட்பது, தர்க்கம் செய்வது, விவாதிப்பது, தாமதப்படுத்துவது, எதிர்த்து பேசுவது என எதுவும் அங்கே இருக்கக்கூடாது. நீங்கள் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தால் அதை அவர்கள் செய்தே ஆக வேண்டும் என்பதை அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளும்படி செய்யுங்கள். கீழ்ப்படிதலே உண்மையான விசுவாசத்தின் அடையாளமாகும். அதுவே கண்ணுக்கு தெரியும் விசுவாசம். அதுவே செயல்படும் விசுவாசம். வாழ்க்கையில் உள்ள உயிருள்ள விசுவாசம். ஆண்டவருடைய மக்களிடையே உண்மையான சீஷத்துவத்தை சோதித்தறியும் அளவுகோல் அதுவே. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். யோவான் அதிகாரம் 15 வசனம் 14. நல்ல முறையில் பயிற்றுவிக்கப்பட்ட பிள்ளைகளின் அடையாளம் பெற்றோர்கள் கட்டளையிடுவதையெல்லாம் அவர்கள் செய்தே ஆக வேண்டும். தந்தையையும் தாயையும் கனம் பண்ணும்படி 5ஆம் கற்பனை கட்டளையிடுகிறது. ஆனால் பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு சந்தோஷத்தோடும் மனப்பூர்வமாகவும் உடனடியாகவும் கீழ்ப்படியாவிட்டால் அந்த கற்பனை வலியுறுத்தும் கனம் எங்கே இருக்கிறது? ஆரம்பத்திலிருந்தே கீழ்ப்படிவதை பரிசுத்த வேதாகமம் முழுவதும் ஆதரிக்கிறது. ஆபிரகாமை குறித்து வேதம் புகழும்போது அவன் தன் குடும்பத்தை வெறுமனமே வளர்ப்பான் என்று சொல்லாமல் தன் பிள்ளைகளுக்கும் தன் வீட்டாருக்கும் கட்டளையிடுவான். ஆதியாகமம் அதிகாரம் 18 வசனம் 19 என்று சொல்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இளம் வயதில் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் கீழ்ப்படிந்திருந்தார். லூக்கா அதிகாரம் 2 வசனம் 51 என்று சொல்லப்பட்டுள்ளது. யாக்கோப்பு இட்ட கட்டளைகளுக்கு யோசேப்பு எவ்வளவு முழுமையாக கீழ்ப்படிந்தான் என்பதை கவனியுங்கள். ஆதியாகமம் அதிகாரம் 37 வசனம் 13. வாலிபன் முதிர் வயதுள்ளவனுக்கும் கீழ்மகன் மேன்மகனுக்கும் இடையூறு செய்வான். ஏசாயா அதிகாரம் 3 வசனம் 5 என்று ஏசாயா அதை ஒரு தீமையான காரியமாக கூறுவதை பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசி நாளின் கெட்ட அடையாளங்களில் ஒன்றாக தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களையும் 2 தீமோத்தேயு அதிகாரம் 3 வசனம் 2 இருப்பார்கள் என்று குறிப்பிடுவதை கவனியுங்கள். கிறிஸ்தவ போதகரை அலங்கரிக்க வேண்டிய குணங்களில் ஒன்றாக கீழ்ப்படிதலை கோரும் பண்பை அவர் எப்படி குறிப்பிடுகிறார் பாருங்கள். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் ஆளுகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். மேலும் உதவிக்காரரானவர்கள் தங்கள் பிள்ளைகளையும் தங்கள் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் ஆளுகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு அதிகாரம் 3 வசனங்கள் 4, 12. மீண்டும் ஒரு மூப்பன் என்பவன் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேர் பெறாத விசுவாசமுள்ள பிள்ளை உடையவனுமாயும் இருக்க வேண்டும். தீத்து அதிகாரம் 1 வசனம் 6. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருப்பதை காண விரும்புகிறீர்களா? அப்படியானால் அவர்களிடம் பேசும்போது கீழ்ப்படியவும் சொன்னதை செய்யவும் அவர்களை பழக்குங்கள். நாம் முழுமையான சுதந்திரத்திற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல. அதற்கு நாம் தகுதியானவர்களும் அல்ல. கிறிஸ்துவின் சுயாதீனர்கள் கூட சுமக்க வேண்டிய ஒரு நுகம் இருக்கிறது. அவர்கள், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசியர் அதிகாரம் 3 வசனம் 24. இது நாம் எல்லாரும் ஆளுவதற்காக படைக்கப்பட்ட உலகம் அல்ல என்பதையும் நம்மை விட பெரியவர்களுக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று தெரிந்து கொள்ளும் வரை நாம் ஒருபோதும் சரியான இடத்தில் இருக்க மாட்டோம் என்பதை பிள்ளைகள் மிக விரைவாக கற்றுக்கொள்ள வேண்டும். இளமையிலே கீழ்ப்படிய
அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். இல்லையென்றால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் தேவனுக்கு எதிராக முறுமுறுத்து அவருடைய கட்டுப்பாட்டிலிருந்து தன்னிச்சையாக செயல்படலாம் என்ற வீணான எண்ணத்தோடு தங்களையே அழித்துக் கொள்வார்கள். அன்பான வாசகரே, இந்த ஆலோசனை மிகவும் அவசியமான ஒன்று. பிள்ளைகள் தாங்களுக்கு தாங்களாகவே சிந்தித்து முடிவெடுக்கும் திறன் பெறுவதற்கு முன்பே அவர்களை அதற்கென அனுமதிப்பதையும், அவர்களின் கீழ்ப்படியாமைக்கு அது குற்றமல்ல என்பது போல சாக்குப்போக்குகள் சொல்லுவதையும் இன்றைய நாட்களில் நீங்கள் அநேக இடங்களில் பார்க்கலாம். எப்போதும் கண்டிக்காத பெற்றோரும், எப்போதும் தன் இஷ்டப்படியே நடக்கும் ஒரு பிள்ளையும் என் கண்களுக்கு மிகவும் வேதனையான ஒரு காட்சியே. ஏன் வேதனையானது என்றால், தேவன் ஏற்படுத்திய ஒழுங்கு தலைகீழாக மாற்றப்படுவதை நான் அங்கே காண்கிறேன். இந்த பிள்ளையின் குணாதிசயம் இறுதியில் சுயம், பெருமை மற்றும் திமிர் கொண்டதாக மாறும் என்பதை நான் உறுதியாக அறிவேன். அவர்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது பூமியில் உள்ள தங்கள் தந்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்க நீங்கள் அனுமதித்தால், வளர்ந்த பிறகு பரலோகத்தில் உள்ள தங்கள் பிதாவுக்கு கீழ்ப்படிய மறுப்பதில் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடாது. பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நேசித்தால், கீழ்ப்படிதல் என்பது அவர்களின் கண்களுக்கு முன்பாக எப்போதும் இருக்கும் ஒரு தாரக மந்திரமாக இருக்கட்டும். தேவனுடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமீன்.